ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை யாவர் மேலும் இறங்கட்டும். எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். எல்லாரும் வாசிச்ச வசனம் 11வது 5:11 பக்கம் 7. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்களா? வசனத்தை பாருங்க. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த 12 வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உங்களை யாரும் தடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பவரான மலை பிரசங்கம். சொல்லுவார்கள், காந்தியடிகள் கூட இவைகளை தன்னுடைய அந்த வீட்டில் எழுதி வைத்ததாக சொல்லுவார்கள். நான் அதை பார்க்கவில்லை. 2வது விவேகானந்தர் இவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தார் என்றும் சொல்லுவார்கள். அவர் அதிகமாக வேத வசனங்களை வாசித்ததும் அதற்குரிய காரியங்களை அவர் எழுதியிருப்பதும் அவருடைய சுயசரிதை புஸ்தகங்களில் உண்டு நான் நினைக்கிறேன். வாசிக்கவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ என் நிமித்தம் உங்களை என்ன செய்வார்கள்? முதல்ல நிந்திப்பார்கள். நிந்தனை என்றால் அவமான பேச்சு. நிந்தனை என்றால் அவமான பேச்சு, மோசமான பேச்சுக்கள், மோசமாக மிகவும் கொடூரமாக பேசுறது, ஒரு மனுஷன் வேதனைப்படக்கூடிய அளவில் பேசுறது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அது ஒரு தூசணம்னு கூட சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். எல்லா மனுஷரும் இன்னைக்கு இயேசுவை ஏற்றிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் இயேசுவை ஏற்றிருக்கிறார்களே தவிர இயேசுவின்படி வாழ்வதற்கு இன்னைக்கு ஜனங்கள் குறைவு. ஆண்டவரை பின்பற்ற ஜனங்கள் குறைவு. வசனத்தின்படி வாழ்றவங்க இன்னைக்கு ரொம்ப குறைவு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாம வசனத்துக்கு ஆப்போசிட்டாக தான் வாழுவோம். சாதாரணமான ஒரு ஒழுக்கமான காரியங்களை சொன்னால் கூட இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? வசனத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு மோசமான இந்த ஆடைகள் ஆலயத்துக்கு வரும்போது போடாதுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்பாங்க? பைபிளில் இதுக்கு வசனம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே? இந்த ட்ரெஸ் தான் போட வேண்டும், இதுதான் போடக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் இருக்கும். ஒழுக்கக்கேடாக நடக்கக்கூடாது, ஒழுங்கின்மையாக என்ன செய்யாதுங்க இருக்கக்கூடாது. இப்படி ஒரே அந்த வார்த்தைகளில் சில வார்த்தைகளை தேவன் நமக்கு என்ன செய்வார்? ஆமாம், சொல்லி இருப்பார். அப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அவைகளை கடைபிடிக்கிறது இல்லை, வாசிக்கிறோம், கடைபிடிக்க மாட்டோம். ஆனால் கடைபிடிக்கிற ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும்னு ஒரு மனுஷன் முடிவெடுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைக்கிறது போல அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏன் இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போறாங்கன்னா காரணம் உண்டு. அநேகர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஆனால் அவர்களால் நிற்க முடியாது, ஓடி போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல சபையில் இருக்க மாட்டாங்க. ஏன் நல்ல சபையில் அவங்களால இருக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் அவர்களை வேதனைப்படுத்தும் போது அவர்களால் அதை ஜீரணிக்க முடியலை. அப்போ
இன்னைக்கு வசனத்தின்படி வாழ்கிற ஒரு மனுஷனும் வசனத்தின்படி வாழ்கிற ஒரு சபையும் இன்னைக்கு தூசிக்கப்படுறாங்க, நிந்திக்கப்படுறாங்க. நீங்க எவ்வளவு நீதியை செய்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு முன்பாக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா ஒரு பைத்தியக்காரனா தான் இருப்பீங்க, அறிவு கட்டவும் பாங்க. எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, ஒரு கல் கிடக்கும், அந்த கல்லை நீங்க எடுத்து போடுங்க பார்ப்போம், எல்லாரும் உங்களே எப்படி பார்ப்போம், மெண்டல் மாதிரி பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த உலகம். அல்லேலூயா. ஆமா, நீங்க எதற்காக அந்த கல்லை தூக்கி போடுவீங்க? வரக்கூடிய விழுந்துடக்கூடாது, அது தடிக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த கல்லை தூக்கி நம்ம ஒதுக்கி போடுவோம். ஆனா ஒரு விதமாகத்தான் இந்த மனுஷன் பார்ப்பான். இது ஒருவேளை அவனுக்கு பிரச்சனை இருக்குமோ? ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த பைத்தியம் சொல்றவங்க கூட பார்த்தீங்கன்னா சிலவங்க இந்த ரோட்டை கிளீன் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. அந்த போட்டில் ஆடக்கூடிய பாட்டிலெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு போவாங்க. நம்மளை விட இன்னைக்கு அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க, நம்ம தான் இன்னைக்கு எல்லா வேண்டாத வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்ப இந்த துன்பங்கள், இந்த நிந்தனைகள், இவைகளை பைபிள்ல யார் யார் சந்திச்சிருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில இவைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத நாம தியானிக்க போறோம். தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல்ல இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்ப்போம். 23வது அதிகாரம், லூக்கா 23:11 வாசிங்க. அப்பொழுது ஏரோது போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். அல்லேலூயா. மினுக்கான வஸ்திரம் எதை குறிக்கிறது? ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். மினுக்கான வஸ்திரம் எதை குறிக்கிறது? பரியாசத்தை குறிக்கிறது, ஜாக்கிரதை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மினுக்கான வஸ்திரங்களை என்ன செய்தார்களாம்? போர்த்தி விட்டார்களாம். பரியாசம் பண்ணது மாத்திரமல்ல, ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்தான். அங்க இருந்த எல்லா சோல்ஜர்கள் என்றால் அடியாட்கள், ஏரோதுடைய கூட்டத்தில் இருந்த அடியாட்கள் எல்லாரும் நிந்திக்கிறாங்க. இயேசு என்ன பாவத்தை செஞ்சாரு? இயேசு என்ன கர்மத்தை செஞ்சாரு? மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரம் நம்மளே கூட யோசிப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது, எதிர்த்த வீட்டுக்காரன் சாட வச்சு பேசுவோம் இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க போகக்கூடிய வழியில பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்க சொந்தத்தில் உள்ளவங்க உங்களை மோசமா பேசுவாங்க, ஆனா பிரச்சனை இருக்காது. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டீங்க, இல்ல உங்க சொத்தை நீங்க அபகரிச்சு எடுத்திருக்க மாட்டீங்க, நீங்க எந்த ஒரு தீங்கான காரியங்களும் அவங்களுக்கு செஞ்சிருக்க மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. ஒரு மனுஷன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது அவன் அவமானப்படுத்தப்படுகிறான். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல நிறைய அவமானப்பட்டேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை மெண்டல் ஆயிட்டான் அப்படின்னு, ஏதோ பிரச்சனை ஆயிட்டோம் அவனுக்கு. இந்த மருந்து அடிச்சாம்ல, அதுல ஏதோ கலந்துட்டு சாப்பிட்டதுல அந்த தற்கொலை முயற்சியில் இருக்கும்போது ஏதோ பிரச்சனை ஆயினால அவன் என்ன செய்யறான், அப்படி இருக்கிறான். என்ன ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் பாருங்க, நம்ம சண்டை போடும்போது யாரும் வந்து கேட்க மாட்டான். நீங்க அடுத்த குடும்பத்தை கெடுங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு பேர் பேச மாட்டான், அதை பத்தி பேச மாட்டான். ஆனா நல்ல சிரிப்பான், உங்க கூட நிற்பான், தும்பான், ஜாலி அடிப்பான். ஏன்னா நீங்க கேட்டுட்டீங்கன்னா அவங்க குடும்பத்தையும் நாசாக்கிறீங்கல்ல. ஒரு 4 பேருக்கு செய்வனை வச்சு அழிங்க, அவனை பார்த்தாலே பயந்து ஓடிடுவான் இல்லையா? உண்மைதானே? எப்பா அவன்கிட்ட சண்டை போக முடியாது. சில பொம்பளைகள் உண்டு, சில ஊர்ல சில தெருவில் உண்டு, இவங்களை பார்த்தாலே பயருவாங்க. ஏன் பயருவாங்க தெரியுமா? ஏதாவது இவன்கிட்ட பேசுனவனா போதும் நேர போய் மற்ற இடத்துல போய் நிற்பா. அப்படிதானே? அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. அங்க போய் நிற்பா, நின்று வீட்டு என்ன செய்வா, என்னத்தையாவது செய்து நம்ம வீட்டை இல்லாம ஆக்கிடுவா. பயம் இருக்கா இல்லையா? அதே பொம்பளை
அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டு பார்ப்போம். அதுக்கு பிறகு அவன் வீட்டு முன்ன போய் நின்று நாய் மாதிரி குலைச்சிட்டு நிற்கும். உண்மைதானா? ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டா. இனி யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு துன்பம், ஒரு செய்வனை, ஒரு பிள்ளை சொல்லி ஒரு குடும்பத்தை அழிக்கணுங்கிற எண்ணம் அந்த பொம்பளைக்கு வராது. அதுக்கு பிறகு சண்டைக்கு போவா பழைய பகையெல்லாம் வச்சுக்கிட்டு. காரணம் என்னன்னா அவர்கள் மனம் திரும்பினபடியினால். நாமும் கூட இன்னைக்கு அப்படிதான். நம்ம கிட்ட நிறைய பிரச்சனை எப்ப வருகிறது தெரியுமா? நீங்க மனம் திரும்பின பிறகுதான். அது வரைக்கும் பாருங்க ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன் எங்க போறா? அந்த சர்ச்சுக்கு. ஏன் நம்ம கோயிலை விட்டுட்டு போறா? நீங்க குடித்து வெறித்து நீங்க மோசமான வாழ்க்கை வாழும் போது எப்பா ஆலயத்துக்கு வான்னு சொல்லி கூட எவனும் வரமாட்டான். அப்படிதானே? சரி, உங்க குடும்பம் துன்பத்தில் இருக்கு, வேதனையில் இருக்கு, போராட்டத்தில் இருக்கு, கஷ்டத்தில் இருக்கு, நஷ்டத்தில் இருக்கு, எவனும் வரமாட்டான். ஆனா நீங்க மனம் திரும்பி ஒரு தேவ ஆலயத்துக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு சர்ச்சுக்கு நீங்க போறீங்கன்னா ஒரு நிர்வாகம் உங்க வீட்டுக்கு முன்ன வந்து நிற்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க தீர்க்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க தீர்க்கிறோம். அதுக்கு முன்னாடி போக மாட்டோம். ஒருவேளை நீங்க அதுக்கு நீங்க உடன்படலைன்னா வெளியே போய் உங்களை கேவலமா பேச ஆரம்பிச்சிருவான். நான் எப்பவும் சொல்லுவேன், உலகத்தை திரும்பி பார்க்காதுங்க. உலகத்தை திரும்பி பார்க்காதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை நீங்க திரும்பி பார்க்காதுங்க. ஆமா, அதை மதிக்காதுங்க. நான் சொல்றேன் அல்லேலூயா. இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையை நீங்க மதிக்காதுங்கன்னு அது உங்க காலுக்கு கீழே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யறோம் தெரியுமா? அதை மதிக்கிறோம். உலகம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. வெட்கப்படாதீர்கள். பாவம் செய்வதற்கு நீங்க பயப்படணும், வெட்கப்படணும். இயேசுவை தேடுவதற்கு வெட்கமும் பயமும் இருக்க கூடாது. அல்லேலூயா. 1000 பேசிட்டு போறான், 1000 சொல்லிட்டு போறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது உங்களை என்னெல்லாம் பேசணுமோ பேசுவான். ஒவ்வொருத்த வீட்டில் 1000 பிரச்சனை உண்டு, பேச மாட்டான். தப்பா நினைக்காதுங்க. ஆமா, அடுத்த வீட்டுக்கு அதே பேசிக்கிட்டு இருப்பான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஒரு குடும்பம் இயேசுக்குள்ள வர்றதை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் வீட்டுக்குள்ள இன்னொருத்தன் உட்கார்ந்து இருப்பான், அதை பத்தி பேச மாட்டான். நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை கேட்கிறவங்க யாரையும் குறித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிற ஜனங்களை பேசக்கூடாது. அவன் மனம் திரும்பி இருக்கிறான், ஒரு சமுதாயத்துக்கு அவன் நல்லது செய்ய போறான். அல்லேலூயா. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க நன்மை செய்வார்கள். செலவும் மனம் திரும்பி பிரயோஜனமே கிடையாது. நான் அந்த கேட்டகரியை நான் சொல்லல. நான் சொல்றது உண்மையானவர்களை சொல்றேன், நல்லவர்களை சொல்றேன், ஆண்டவருக்காக வாழ்றவங்களை சொல்றேன், கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்றவங்களை நான் சொல்றேன். ஆண்டவருக்காக நீங்க எந்த அளவுக்கு நீங்க உண்மையா வாழ்றீங்களோ கேவலப்படுவீங்க. நிந்தனைகள் உண்டு. பிசாசு ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு, ஏன்னா உங்களை குற்றப்படுத்தணும். பிசாசுக்கு ஏதாவது ஒரு வழியில குற்றப்படுத்தணும், ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும். தேடுவான், தேடி 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 அவன் என்ன செய்வான் தெரியுமா? நிந்திப்பான். ஒரு மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய பழைய காரியங்களை சொல்லி தயவு செய்து யாரும் வேதனைப்படுத்தாது. அவங்களை பத்தி தெரியாது. அவன் அப்படி, இவ இப்படி, அவன் அப்படி, இவ இப்படி. இவனை பத்தி தெரியாதா? அவன் அப்படி. எந்த மனுஷனும் அவனை இயேசு கிறிஸ்து மன்னிச்ச பிறகு அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நீங்க யாரு, நான் யாரு? அல்லேலூயா. ஏசப்பாவே மன்னிச்சாச்சு, ஏசப்பாவே என்ன செஞ்சாச்சு, இரக்கம் பாராட்டியாச்சு. இனி நீங்களும் நானும் அந்த மனுஷனை நியாயம் தீர்ப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? மனம் திரும்பின ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக உண்மையா வாழ்கிறவர்களை தயவு செய்து அவருடைய பழைய காரியங்களை போய் பேச போகாதுங்க. அவர்களை குற்றப்படுத்துறதுக்கு போகாதுங்க, அவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு போகாதுங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். நியாய தீர்ப்பு எங்க தெரியுமா? உலக மனுஷனுக்கு ஒன்றும் கிடையாது. நியாய தீர்ப்பு இருக்கிற அதிகாரிகளுக்கோ அதிகாரங்களுக்கோ கிடையாது. தேசத்தை கொடுமைப்படுத்துறவங்களுக்கு கிடையாது. பைபிள் சொல்லுகிறது முதலாவது நியாய தீர்ப்பு சபைக்குள்ளதான். அல்லேலூயா. முதல் நியாய தீர்ப்பு ஆண்டவர் தேசத்திலே புறஜாதியிலே ஒண்ணு வைக்கல, நமக்கு தான் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த நிந்தனை, எவ்வளவு ஒருத்தனை நிந்திக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அந்த நிந்தனையை குறித்து பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19
19:14 வாசிக்க பார்ப்போம். 19:14 19:14 லேவியராகமம் 19:14 தானே. செவிடனை நிந்தியாமலும் குருடருக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். போதும். அல்லேலூயா. என்ன செய்யாத ஒருத்தன் கேட்கிறான், அவன் கேட்டு உங்களை எதுவுமே சொல்லல, பேசல, திருப்பி பேசலனா பைபிள் சொல்லுது அவன் செவிடனை போல போகிறான். அவனுக்கு பலம் இல்லாம இல்ல. எல்லா மனுஷனும் பாருங்க, இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா சில பார்ஸ் கிட்ட சண்டை போவாங்க, சில சர்ச்சில் எல்லாம் ஏறி இன்னைக்கு அடிக்க போறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரங்களுடைய கதையை காட்டிங்கன்னா பழைய பெரிய ரவுடியா தான் இருப்பான். அங்க இருக்கிற ஜனங்களுடைய லைஃபை காட்டாச்சுன்னா அதை மிஞ்சி இருப்பாங்க. இவன் கம்பெடுக்கிற மாதிரி அந்த பார்ஸ் அங்க இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் கம்பெடுத்தாச்சுன்னா சோழியை பிரிக்கி போடுவாரு இந்த ராஸ்கல்களை. ஏன் வர்றா, ஏன் அடிக்கிறா பாருங்க. கொடியை கொண்டு எங்க கொண்டு நாட்டுறான், துமர பாருங்க. ஒரு தேவாலயத்தில் எப்பா உன் தெய்வத்தை நீ கும்பிடுங்க ஐயா, யார் யார் தடை பண்ணுனா, ஆனா மற்றவர்களை தொந்தரவு பண்ணாதுங்க, மற்ற காரியங்களை பேசாதுங்க. நீங்க இத மாதிரி செய்யறதுனால தான் இன்னொருத்த எடுத்து அதை பேசுறது, ஸ்டோரி எல்லாம் கொண்டு வர்றது. ஒவ்வொரு ஸ்டோரியும் சொல்லியாச்சுன்னா நாரி நாத்தை எடுத்து கேவலமா போயிடும். பேசுறதுக்கு நான் பேசல. அதெல்லாம் எல்லாருக்கும் வழிபடுவதற்கு அவங்கவுங்க தெய்வத்துக்கு என்ன உண்டு, உரிமை உண்டு. பாருங்க, சும்மா தீ கொண்டு என்ன செய்வான், ஒரு கொடியை கொண்டு ஒரு தேவாலயத்தில் வைக்கிறான். எவ்வளவு திமிரு பாருங்க, அகங்காரம் பாருங்க. போன நீங்கெல்லாம் ஆமா, அது எங்க மெஜாரிட்டியான ஜனங்கள் இருக்கலாங்களோ அங்க மைனாரிட்டியான ஜனங்களை நசுக்கிறது நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு பாகுபாடு. இது ஜாதியா இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரு கூடுதலா இருக்கிறாங்களோ அங்க அவன் தான் பெரியவனா இருப்பான், யாரு குறைவா இருக்கிறாங்களோ அங்க அவங்கள நசுக்குவாங்க. இதுதான் நம்ம தேசத்தில் நடக்கிறது. ரொம்ப மனசு சங்கடமா இருக்கிறது. நீ கொடியை கொண்டு நாட்டின உடனே இயேசு போயிடுவாரா? ஜாக்கிரதையாயிரு. ஸ்தோத்திரம். உன் தேசத்துக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். காலம் வரும்போது தெரியும். அல்லேலூயா. ஆடுகிற ஆட்டமும் ஓடுற ஓட்டமும் நாட்கள் வரும்போது தெரியும். நியாய தீர்ப்பு நாட்கள்ல தெரியும். நீ தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். யாராவது ஒரு மனுஷன் உங்க மற்ற இவங்க செய்யறது போல போய் ஏதாவது ஒன்று பண்ணுனா விடுவாங்களா? ஆனா கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் தான் கவர்மெண்ட், எல்லாருக்கும் தான் சட்டம். ஆனா இங்க சட்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். இனி ஒண்ணுமே கிடையாது. காரணம் தெய்வ பயம் போய்விட்டது, மனசாட்சி இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அத்தனை பேரும் கிறிஸ்தவங்க தான். மனசாட்சி இல்லாத கிறிஸ்தவனா இருக்கிறான், மிருகமா இருக்கிறான். பதவிகளும் காரியங்களும் வந்த பிறகு தன்னை ஒரு மிருகம் போல மாற்றிக் கொண்டிருக்கிறான். கழிந்த நாட்களை மறந்துவிடக் கூடாது. உன் குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிந்தனைகள், அவமானங்கள் எப்ப வருகிறது தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு. அப்போ ஒரு மனுஷனை என்னதான் பேசினாலும் அவன் காது கொடுக்காம போறான் பாரு. பாருங்க, அவனை குறிச்சு நீ என்ன செய்யாத, செவிடனை நிந்தியாத. நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். செவிடன் சொல்றது காது கேட்காதவர்கள். இந்த காது கேட்காத மனுஷரை நிந்தியாதங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க என்னதான் சொன்னாலும் அவன் திருப்பி உங்களை பேசல, உங்களை அவன் கேவலமா கெட்ட வார்த்தை போடலன்னு சொன்னா அவனை பேசாதுங்க. ஒருத்தனை திருப்பி திருப்பி நீங்க பைபிள் சொல்லுது, அவர் கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. சும்மா இருக்க மாட்டாரு. அவன் கண்ணு தெரியாம போறான், பார்த்து பார்க்காம போறான், கல்ல தூக்கி போடுவோம், அவன் தடிக்கி விழுவான். எல்லாருக்கும் சாவுன்னு ஒண்ணு உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. இந்த உலகத்துல எவனுங்க 1000 வருஷம் ஆள போறது கிடையாது. எல்லாரும் மண்ணுகளை போய் புழுதாந்துங்க போகுது. ஜாக்கிரதை. பதவியாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் தான், எனக்கு கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. மனசாட்சியோடு நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழணும், மனசாட்சியோடு செயல்படணும். இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஒரு மனுஷன் அமைதியா போறான்,
ஒரு குடும்பம் அமைதியா இருக்குங்கிறதற்காக அவர்களை கேவலமா பேசாதுங்க. பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? வீட்டில் உட்கார்ந்து பேசாதுங்க, சர்ச்சில் உட்கார்ந்து பேசாதுங்க. அவன் அமைதியா போறாமனு சிலர் சொல்லுவாங்க, அவன் நாங்க அப்படின்னா விட மாட்டோம். என்னடா விட மாட்டான்? திரைச்சு தள்ளிடுவான். இதே வார்த்தைய உங்க எதிராளி திரும்ப பேசுறான்னா அவனுக்கு அதே தைரியம் வந்துன்னா என்ன உண்டாகும்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை மாதிரி பொறுமையானவங்க யாருமே கிடையாது. அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணி வச்சுட்டானுங்க. பிரசங்கம் பண்ண முடியாது. பொறுமொழி பேச முடியுமா? நீ பேச முடியாது. இருந்த மாதா சிலையை தூக்கி அடிச்சதாட்டு கூட சொல்றாங்க. சி தூக்கல போடணும் இவனுங்களெல்லாம். எவ்வளவு வேதனையான காரியம். கிறிஸ்தவத்தை எப்படி போய் சொல்ல முடியும்? சொல்லுவானா அவன் ஆர்சி காரனாக்கும்? அப்படி வராது. பொதுவாக கிறிஸ்தவம் அப்படின்னு வந்துடும். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இது? நீங்க நினைக்கிறது போலாம் இது கிடையாது. இது இனி பரவும். இப்படி இதெல்லாம் இனி பரவும். இதுக்கெல்லாம் நல்ல நடவடிக்கைகள் எடுக்கணும், சரியா எடுக்கணும். ஒரு பிரச்சனை வருகிறது, அது வேரோட அறுத்துட்டு தான் வராது. எங்க நம்ம பாக்கெட்ல இப்போ ஒரே ஒரு போட்டோ இருந்தா போதும், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சோத்திரம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 பேதுரு 4:14. 1 பேதுரு 4:14. 1 பேதுரு தானே? நிந்திக்கப்பட்டால் அல்லேலூயா. அப்போ நிந்தனங்கிறது என்ன சொல்றது? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான். உங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்களோ, உங்களை எந்த அளவுக்கு நிந்திக்கிறாங்களோ, ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று. இந்த பாக்கியவான்களாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த அசுத்த ஆவியும் எழும்ப முடியாது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பாக்கியவானா மாறிட்டீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பாக்கியவான். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒரு பாக்கியவான், நீங்க ஒரு பாக்கியவதி. அதெல்லாம் முன்னாடி எல்லாம் அந்த பேரெல்லாம் வச்சிருப்பாங்க, அப்படிதானே? பாக்கியம், பாக்கியவதி, அப்படிதானே? நிறைய அந்த நல்ல பெயர்கள்லாம் அந்த காலத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கெல்லாம் வச்சாச்சுன்னா பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பாக்கியவான். கவலைப்படாதுங்க. நான் ஆண்டவருக்காக நிந்திக்கப்படுறேன், கர்த்தருடைய நாமத்துக்காக நான் அவமானப்படுறேன், நான் இயேசுவுக்காக எவ்வளோ கேவலங்களை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாக்கியவான்கள். இன்னொரு வசனத்தை எடுப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ல் 9 இருக்கும். 9 எடுங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரண்டு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது, என்ன மார்க்கம்? கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கத்தை நிந்திக்கிறதற்காக அவிசுவாசிகளாகிய கூட்டம் இன்னைக்கு எழும்பி நிற்கிறாங்க.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவிடத்தில் பின்மாறி போனவங்க, இவங்கெல்லாம் யாரு? அவிவிசுவாசிகள். நீங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் ஏசப்பாயை நீங்கள் முழுமையாக நம்பலைன்னா நீங்களும் நானும் ஒரு அவிவிசுவாசி. எனக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார், எனக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பாரு, எனக்கு பரலோக ராஜ்யத்துக்கு என்ன கொண்டு போவாரு, இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார், எல்லா நன்மைகளையும் எனக்கு அவர் தருவார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் அவர் தீர்ப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பிசாசு என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், நான் இயேசப்பாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருக்கிறீங்க. நீங்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஆவிக்குரிய விஷயம் ஒன்று எழுத்தின்படி பேசுறது, இன்னொன்று நீங்கள் அவிசுவாசியாக இருக்கும்போது இந்த பரிசுத்தமான மார்க்கத்தை நீங்களும் தூசிக்கிறங்கன்னு அர்த்தம். ஆனால் வாயை வச்சு தூசிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசமே கிறிஸ்துவை தூசிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அல்லேலூயா. நல்ல கவனம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய சில விஷயங்களை இல்லை, ஒருவேளை இந்த மார்க்கத்தாரை கேவலமாக பேசுறது தான், வாயை திறந்து பேசுறது தான், அப்படிப்பட்டவங்க தான் மோசமானவங்கன்னா இல்லவே இல்லை. அந்த மார்க்கத்தாரை உள்ளே இருந்து கொண்டு இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை நம்பாதவர்களும் இப்படிப்பட்ட கூட்டத்தாராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்களை விட்டு விலகி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே கொண்டு போய் அது வைத்தியசாலை நான் நினைக்கிறேன், அங்க இருந்து பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. அதற்காக இனி வைத்தியசாலையில் போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு எங்கே ஒரு இடம் கிடைத்ததோ, ஒரு மரம் கிடைச்சுன்னா அந்த மரத்துக்கு கீழே இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு வீடு கிடைச்சுன்னா அந்த வீட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது அன்னைக்கு ஒரு ஃபேக்டரி இருந்துன்னா அங்க இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, கிடைக்கிற இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த இடம் தான், அவர்கள் கூடுகிற இடம் தான் அவர்களுக்கு ஆலயமாக எண்ணப்பட்டது. நமக்கு அப்படிதான், நாம கூடுகிற இடம் நமக்கு ஆலயம். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம். யோபு 13 பக்கம் 644 4வது வசனம். நீங்கள் பொய்யை பிழைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு ஆகாத வைத்தியர்கள். ஆனால் வைத்தியம்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்களை கொண்டு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் வாய் பேசுறதுல கில்லாடி தான், அப்படிதானே? நிறைய உண்டு காரியத்துக்கு ஆகாத வைத்தியர்கள் என்று சொன்னால் எல்லாம் பேசுவாங்க, ஆனால் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான். சில மனுஷன் உண்டு, நான் இருக்கிறேன்பாங்க, சூழ்நிலையில் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள காணாது, ஓடி போயிடுவாங்க. முக்கியமான காரியம் நடக்கும்போது ஆளைங்கன்னா காணாது, எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேங்காங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா நான் அப்படி சொல்லலைம்பாங்க. மனுஷன் இப்படிதான் இருப்பான். அதான் சொல்லப்படுகிறது, காரியத்துக்கு ஆகாத வைத்தியர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? பொய்யை பிணைக்கிறீர்கள், பொய்ய உருவாக்குறீங்க. பொய்யை உருவாக்காதுங்க. ஒரு மனுஷனை பிடிக்கலன்னா விடுங்க, ஒரு மனுஷனுக்கு மேல பொய் குற்றச்சாட்டு வச்சிடவே செய்யாதுங்க. அது எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? செய்யாத காரியங்களை சொல்லுவது எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? அது எங்கெல்லாம் போகும் தெரியுமா? என்ன ஒரு முறை பரப்பி எனக்கெல்லாம் நிறைய பொய்யா கற்பனைகள் எல்லாம் அவுத்து விட்டாங்க. ஆமா, பைபிளை கிழிச்சு போடுவதற்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம ஊர்ல பரவலாக இங்க இருந்து போன ஒரு உச்சகட்ட பரிசுத்தவான் தான் சொல்லி இருக்கிறார். பரிசுத்தவான்னா இப்ப அவர் இயேசுவை கீழே இறக்கிக்கிட்டு இருக்கார். உன் பொண்டாட்டியே உன்னை குறித்து சாட்சி சொல்ல மாட்டான், உன் பிள்ளைகள் உன்னை குறித்து சாட்சி சொல்லாது, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை குறித்து சாட்சி சொல்ல மாட்டான். முதல்ல போய் ஒரு 10 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, நீ நல்லவனு அந்த ஊருக்குள்ள போட்டு தந்துட்டு பார்ப்போம். பைபிளை கிழிச்சிருவேன்.
நான் பிரசங்கம் பண்ணேன். எப்படி இருக்கும்? சம்பந்தமே இல்லாமல் இது வெளிநாடு வரைக்கும் போயிருக்கு. வெளிநாட்டில் பலருக்கு போயிருக்கு இந்த தகவல். அவர் அங்கே பைபிளெல்லாம் கிளிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரான். என்கிட்ட இதை ஒருத்தன் கேட்குறான், ஒரு அதிமேதாவி. அதாவது சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது தேவனுக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? மிஞ்சி போகக்கூடாது. மிஞ்சி போகிறது சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அவன் என்ன அந்த ஆவிக்குரிய அந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ வானத்தில் விட்டாச்சுன்னா போய் சேர்ந்துருவாங்க. நான் ராஜம் பார்ஸ் ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒன்று மெண்டலாக நான் வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் எந்த பார்ஸ்கிட்ட போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போஸ்ட் ஓட்டுவாங்க. அந்த ஊழியத்தில் இருந்த ஒரு சிஷியை, பேரை நான் சொல்ல விரும்பலை, இங்கேருந்து எங்கே வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் போஸ்ட் ஓட்டக்கூடிய ஒரு சபையில் இருந்து அவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்டான், அந்த ஆவி கேட்டான், உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லட்டான், உன் லைஃப்பை நான் சொல்லட்டான். ஆச்சரியமா இருக்கா? உனக்கு லைஃப் நான் சொல்றேங்க, சொல்லட்டுமா? அவர் சொல்றாரு, இவங்க போன சபைகள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு சாட்சி கொடுத்து, அந்த ஊழியக்காரன் சாட்சி தீர்க்க தரிசனம் கேட்டு அங்கே இருக்கிறவர்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சுட்டு வந்திருக்கு. எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருப்பாங்க பாருங்க. அதனால தான் உங்களுக்கு யாருக்காவது திடீர்னு இந்த ஆவி இறங்கிட்டுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு இந்த ஆவி இறங்கிட்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, அது கவனம். தீர்க்க தரிசனம்னா அது கரெக்டா இருக்கணும். ஸ்தோத்திரம். இது பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன சாட்சியை சொல்றேன். பொய்யான காரியங்கள் பிசாசு பொய்யை உருவாக்கும். சில தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்கிறோம். சில தீர்க்க தரிசனங்கள் உங்க குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். தீர்க்க தரிசனங்கள், நீங்க போறீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, சரி எங்கேயாவது ஒரு ஊழியக்காரன்ட்ட போறீங்க, அந்த தலையில கை வச்சு சொல்லுவான், நீ போகக்கூடிய சர்ச்சு சரியில்லைன்னு சொல்றான்னா அவன் கள்ள தீர்க்க தரிசி. அல்லேலூயா. சோத்திரம். ஏதோ பிளான் பண்றான்னு அர்த்தம், ஏதோ திட்டம் போடுறான். அவன் அங்கிருந்து உருவணும். உருவி என்ன செய்யணும்? ஒன்றில் அவன் சர்ச்சையை கொண்டு போகணும், இல்லைன்னா அவங்கள அப்படியே வீட்டில் உட்கார வச்சு இவர் என்ன செய்யணும்? மாசந்தோறும் வசூல் வேட்டை. அல்லேலூயா. யோசிச்சு பார்க்கணும். ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஒருத்தர் வெளிப்பாடு சொல்றாங்க. நான் அந்த லைனுக்குள்ள போகணும்னு நான் விரும்பல, ஆனா கர்த்தர் என்ன எனக்கு அந்த லைனை கொஞ்சம் என்ன செய்யறாரு, தொட்டுக்கான்னு சொல்றாரு. சோத்திரம். சொல்றாங்கன்னாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உங்களோட கர்த்தர், அதாவது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? நான் யாருன்னு எனக்கு தெரியணும், அப்படிதானே? மனசாட்சிக்கு தெரியும்ல? அல்லேலூயா. இப்ப நான் இருக்கிறேன், நீங்க என்ன செய்றீங்க? அடுத்த குடும்பத்தெல்லாம் நாசாக்கி என்னெல்லாம் வேண்டாத வேலை செய்யறீங்கன்னா செய்துக்கிட்டு சர்ச்சில் வந்து நல்ல பிள்ளையா உட்காந்துருப்பீங்க. நான் உங்க முகத்தை நான் சொல்றேன், இயேசு உங்களோடு இருக்கிறார். அப்பவே நீங்க நினைக்கண்டாமா இவன் கல்லாணி. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சோத்திரம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஒருத்தர் ஒளிச்சுன்னு பீடி குடிச்சுட்டு நிற்கிறார். நல்லா ஊதிக்கிட்டு முடிச்சுட்டு, பொய் இல்லை உண்மை இதெல்லாம். ஆமாம். அவர் அந்த ஆளை என்ன பண்ணார், நேராக வந்து அந்த குறிக்கப்பட்ட போதகர்கிட்ட முழங்கால் போட்டு நிற்கிறார். நானும் கிட்ட நின்று பார்த்துட்டே இருக்கிறேன், என்னதான் நடக்குன்னு பார்ப்பேன். உடனே தீர்க்க தரிசனம், இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னை அப்படி இருக்கு உங்ககிட்ட அப்படி. அவன் திருன்னு முழிக்க அப்படி. இல்லையா? இது பொய் இல்லை, நிஜம். நான் அப்புறம் தான் கொஞ்சம் என்ன செய்ய யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆஹா, நம்ம முதலைக்கு வாயில வந்து விழுந்துட்டோமே. நம்ம எங்க வந்து விழுந்துட்டோம்? முதலைக்கு வாயில. இவன் சொல்றதெல்லாம் பொய், இவன் சொல்றதெல்லாம் பொய், இவன் சொல்றதெல்லாம் அநியாயம். கொஞ்சம் கொஞ்சமாக மண்டைக்கு வேலை கொடுக்கிறேன், எல்லாம் யோசிக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயாவது ஏதாவது ஒரு இந்த வாலிப பயமாறு இருக்கானுங்க, கேம்பு நடக்கும், நிறைய இடத்துல இந்த கேம்பு நடக்கும். இந்த கேம்பில் வாலிபர்களை கண்டாச்சுன்னா வரக்கூடியவன் குஷி ஆயிடுவான், இல்லை குஷி ஆயிடுவான்.
அவ்வளவு இருக்க தலையில கையை வச்சு உனக்கு ஊழிய அழைப்பு ஊழிய அழைப்பு ஊழிய அழைப்புன்னு. ஒழுங்கா இருந்து வீட்டுக்கு வேலைக்கு போய் நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா இருந்துட்டு இருப்பான். ஊழிய அழைப்பு கேட்டவன்னா நேர போய் கடையில போய் என்ன செய்யுது, கருத்த பேண்ட் வெள்ளை சட்டை, அடுத்த நாள் ஒரு பைபிள். என்ன அழைப்பு? ஊழிய அழைப்பு. ஊழிய அழைப்பெல்லாம் ஒருத்தன் சொல்லி வராது, ஒருத்தன் சொல்லி என்ன செய்யாது, வராது. ஒருத்தன் சொன்னா கூட தேவன் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஊழியத்தில் நீங்களா கூட வரலாம். இந்த லோத்து வந்தான் பார்த்தீங்களா, கிளம்பி வந்த மாதிரி வரலாம். ஊழியத்தில் விருப்பப்பட்டு வரலாம், எல்லாம் வரலாம். ஆனால் அப்படி வரும்போது அவன் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பான். அவன் அங்கீகாரம் இல்லாமல் செத்து போவான். அல்லேலூயா. அங்கீகாரம் இல்லாமல் செத்து போவான். தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டான். ஒரு ஊழியக்காரன், அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தேவனால் அங்கீகரிக்கப்படணும். ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அதற்கு அநேக அடையாளங்கள் இருக்கும். அதற்காக நீங்க கூட்டத்தை வச்சு கணக்கு பண்ணிடாதுங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், அது குறைவோ நிறைவோ. கூட்டம் இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கிறது. நான் அயோத்தியில் கூடாத கூட்டமா இனி இங்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கூட போகுது. டெய்லி 2 லட்சம் 3 லட்சம் கூடிக்கிட்டு இருக்கிறான். சும்மா ஒன்றும் இல்லை, எங்கேயோ போயாச்சு. டாப் கேர்ல போயிட்டு இருக்க வேண்டியெல்லாம். திருப்பதியில் பாருங்க, சோத்திரம். ஒரு இப்படி போய் பார்க்கறதுக்காக, ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்காக 7 நாள் காத்து நிற்கிறான். அதனால கூட்டத்தை வச்சு இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், ஒரு கூட்டத்தை வச்சு இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறானா அவன்தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. எவன் ஒருவன் அப்போஸ்தலனுடைய அந்த கட்டளைகளையும் அப்போஸ்தலனுடைய பிரமாணத்தையும் அப்போஸ்தலனுடைய சபையில் இருக்கிற அந்த காரியங்களை சபைக்கு கொண்டு வருகிறானா அவன்தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. வரங்களை வச்சு நம்பாதுங்க, கிருபைகளை. ஏன்னா அது பிசாசினிடத்துல தாராளமா இருக்கிறது. அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, எவ்வளவு அழகா தீர்க்க தரிசனம். போன்ல கேட்பாங்களா வரிசையா. நான் அதான் மனசுல நினைச்சேன், எத்தனை பேர் இந்த பொம்பளைட்ட தீர்க்க தரிசனம் கேட்டு குடும்பம் நாசமா போச்சே தெரியல. நல்லாதான் இருக்கும். பிசாசு கரெக்டா சொல்லும். ஆனா என்ன செய்யும்னா, கரெக்டா ஒரு டைம் வரும்போது உங்களை ஏமாத்திராது. ஒரே ஒரு சின்ன ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தோட உங்க வாழ்க்கையை முடிச்சிடும், உங்க லைஃபை இல்லாம ஆக்கிறோம். நீங்க நினைக்கிறது போல கிடையாது. அதனால இந்த பொய் இருக்கு பாருங்க, பொய்யை பிணைக்கிறவர்கள், பொய்யை உருவாக்குவது. ஆமா, இல்லாத பொல்லாததெல்லாம் பேசாதுங்க. ஒரு பொம்பளையோ ஒரு ஆணையோ உங்களுக்கு தெரியாதது, நீங்க பார்க்காததெல்லாம் எடுத்துக்கட்டி பேசக்கூடாது. உங்க வாய்க்கு வர்றதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு மனுஷனுடைய லைஃப், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை குறை சொல்றவனை ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வாங்கன்னு. அல்லேலூயா. கூட்டிட்டு வந்து அவங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு போகட்டும். அப்படிதானே? அவங்க குறை சொல்லுகிறவர்களை பதிலே பேசாதுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உள்ள வந்து பாருங்க, எங்க ஊழியக்காரர் அத்தி கிறிஸ்துவா, பைபிளை கிளிக்க சொல்றாரா, என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு நீங்க வந்து என்ன செய்யுங்க, பாருங்க, அப்புறம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதும். வரட்டு வந்து பார்க்கட்டும், என்ன இருக்கிறதுன்னு பார்க்கட்டும், நம்முடைய காரியங்களை அவர்கள் பார்க்கட்டும். நம்ம யாரை ஏமாத்துறோம், நம்ம யாருக்கிட்ட கள்ள உபதேசம் பண்றோம், யாருக்கிட்ட பொய்யான உபதேசம் பண்றோம் அப்படிங்கிறத வர்ற ஜனங்கள் நியாயம் தீர்க்கட்டும். எனக்கு தெரியும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பொய் பேசுற அத்தனை ஊழியர்களை இந்த ஜனங்கள் நியாயம் தீர்ப்பார்கள். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அல்லேலூயா. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நான் பொய் பேசல, தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏன்னா இல்லாதது பொல்லாததை உருவாக்குவது ரொம்ப வேதனையான காரியமாக்கும். அது சாதாரணமா இருக்கும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்திகிறிஸ்து பிசாசுன்னு சொல்லி அடிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப சங்கடமா இருக்கும். என்ன ஆண்டவரை நான் பாவத்தை செஞ்சேன், என்ன அக்கிரமத்தை நான் செஞ்சேன், உங்களுடைய நாம இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து பிதான்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவா? இல்ல இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றதுல அந்தி கிறிஸ்துவா? இதுல என்ன தப்பு இருக்கிறது? அவர் என்னை ரட்சித்ததுல, என்னை படைச்சதுல அவர் யாரு? பிதா. ரட்சித்ததுல அவர் யாரு? குமாரன் இல்லையா? என்னை இப்ப நடத்திட்டு இருக்கிறதுல யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
இயேசுவை தெளிவா தெரியும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிங்கன்னா தெரியும் இயேசு யாருன்னு. அல்லேலூயா. ஆதியும் நானே அந்தமும் நானே. ஆதியும் நான் தான்ப்பா, அந்தமும் நான் தான்ப்பா. தெளிவா சொல்லிட்டாரு. முடிவில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அதனால பாருங்க, பொய்களை சொல்லுவது நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொய்களை சொல்லுவது. ஒரு குடும்பத்தை குறித்து பொய் பேசாதுங்க, ஒரு வாலிப பிள்ளையை குறித்து பொய் பேசாதுங்க, ஒரு திருமண ஆனவங்களை குறித்து பொய் பேசாதுங்க, இல்ல ஏதோ ஒரு மனுஷனை குறித்து பொய் பேசாதுங்க. வேண்டாம், உங்களுக்கு தெரியாத காரியத்தை விட்டுருங்க. கண்ணால் காண்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய். ஒரு மனுஷங்கிட்ட பழகுனாதான் அந்த மனுஷன் யாருன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? தள்ளிக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவர்களை பார்த்தா மோசமா தான் தோணும். ஆமா, உள்ள போய் பார்த்தா அந்த மனுஷன் யாருன்னு தெரியும். உள்ள இருந்து அவர்கள்ட்ட பேசி பார்த்தா தான் தெரியும். என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொன்ன என்ன சாட்சி சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், நான் உங்களை ரொம்ப ஒரு பயங்கரமா நினைச்சிருந்தேன், ரொம்ப கிளியரா, இவ்வளோ பாவமா நீங்க இருக்கிறீங்கன்னு. உண்மையாக அல்லேலூயா. அவர் கொடுத்த சாட்சி. நம்ம இந்த கல்ற தோட்டத்துக்கு போகக்கூடிய வழியில் நின்று ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசுறாரு. உங்களை குறித்து நான் அறிந்தது, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டது, சிந்திச்சது எல்லாம் பயங்கரம், ஆனால் டோட்டலாக மாற்றம் அப்படி அல்ல. அல்லேலூயா. ஒரு மனுஷங்கிட்ட நீங்க பழகுனாதான் அவன் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. பேசுறதெல்லாம் நம்பாதுங்க, சொல்றதெல்லாம் நம்பாதுங்க. எனக்கெல்லாம் சில வருத்தங்கள் உண்டு. சில காலங்களில் சில பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்ம சர்ச்சில் உள்ள சிலர் கூட நீங்க காது கொடுத்தீங்க. நீங்க அதாவது ஒருத்தர் பொய் பேசுறாவன நீங்க காது கொடுக்காட்டா அவன் கேட்க மாட்டான். முதல்ல நீங்க போகக்கூடிய சபையை புரிஞ்சிருக்கணும். கெட்ட பொண்டாட்டி புருஷனை புரியாதவங்க நீங்கெல்லாம் உயிரோட இருந்த அர்த்தமே கிடையாது. உன் கணவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படிதானே? எப்படிப்பட்ட கணவனோடு வாழ்றோம், உன் கணவனை குறித்து ஒருத்தன் குற்றம் சுமத்துறான், சுமத்தும் போது அது சரியா தப்பான அறிஞ்சு வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இவன் இதை செய்வானா செய்ய மாட்டானா, ஒரு பொம்பளை பிள்ளை இதை செய்யுமா செய்யாத புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஒரு பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் இதை செய்யுமா செய்யாத புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. தப்பு செஞ்சா பிள்ளைகளை தப்பு செஞ்சுன்னு சொல்லுங்க, மூடி மறைக்காதீங்க, காத்த கடிச்சிடும் கடைசி. சிலர் உண்டு, என்ன சொன்னாலும் மூடி மறைச்சு உருட்டுவாவ. உருட்டது இவாளெல்லாம் விவாதத்துக்கு அனுப்பணும். இந்த வேலை வெட்டி இல்லாம இன்னைக்கு டிவியில் கொஞ்சம் ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? நாட்டில் நய பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருப்பான். 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பேச வேண்டியதை பேச மாட்டான், ஒரு காரியத்தை பேச மாட்டான். இனி இப்ப பேசுவான். நம்ம முதல்வர் ஸ்பெயினுக்கு போயிருக்காரா, ஸ்பெயினை வச்சு கதை நடக்கும். அவசியமா உனக்கு எப்ப எத்தனை இடத்துல கொலை நடக்கு, கொள்ளை நடக்கு, பாவப்பட்ட நான் பாருங்க ஒரு இடத்துல இந்த மலத்தை கலந்துருக்கான், அன்னைக்கு கூட என்ன செய்யல, என்னடி கேட்கல. இத மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் பேசவே மாட்டான், பேசவே மாட்டான். அத மாதிரி பொய்ய பேசாதுங்க. பொய் ஒரு குடும்பத்தை அழிச்சிடும், பொய் ஒரு வீட்டை அழிச்சிடும். பொய் பேசுங்க, ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு பொய் பேசுங்க. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பேசுங்க? பொய் பேசுங்க, தப்பு கிடையாது. ஒரு கணவன் மனைவி பிரிச்சிருக்காங்களா, அவங்கள ஒரு பொய்யை சொல்லி என்ன செய்யுங்க. ஒரு முறை எனக்கு ஒரு சாட்சியை சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புருஷனுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க. அது அப்படியே கிளி பறந்துருச்சு, போன போக்குதான். அப்போ போன கிளியை 2வது பிடிச்சி குண்டுக்குள்ள வைக்க முடியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனா அப்போ அது கொஞ்சம் கிளி மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ என்னன்னா, அந்த புருஷன் டப்புனு எனக்கு ஒரு போன் அடிச்சு, என் பொண்டாட்டி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போனாங்களா அப்படின்னு. நல்ல வேலை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆமான்னுட்டேன். எங்க போனா, எவன் கூட போனா, எங்க போனான்னு எனக்கு தெரியாது, எதுக்கு போனான்னு தெரியாது. ஆமா, அவன் திருப்தியா இருந்துக்கிட்டான். அடுத்த போடி எனக்கு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு. அது நான் இந்த இடத்துக்காக போனேன், வீட்டுக்காருக்கு தெரியாது. நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆமான்ட்டேன்.
ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சொல்றேன், நம்ம இனத்துக்கு தீ கொளுத்தி விடுறோம், அப்படிதானே? அல்லேலூயா. ஒருவேளை அவர்களுக்குள்ள தெரிஞ்சு சண்டையோ அது, ஆனா நாம எந்த விஷயத்திலையும் ஒரு குடும்பத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ உங்களை என்னாலும் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. புரியுதா? அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனம். இதுதாங்க பிரசங்கம். இதெல்லாம் நீங்க மனம் திரும்பினாலே பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அடுத்தவங்க காரியம், அடுத்தவங்க வீடு, அடுத்தவங்க குடும்பம், அடுத்தவங்க பொண்டாட்டி, அடுத்தவங்க பிள்ளைகள், அடுத்தவங்க புருஷன், இதெல்லாம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம்? அளந்துகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் கிளியரா இருக்கும். அப்போ பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்க மேல ஒருத்தர் சுமத்தராமனா நீங்கள் பாக்கியவான்கள். செய்யாத தப்பு, ஒரு தப்பு நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா சொல்லுவான், தப்பு செஞ்சான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு பொய்ய 10 நேரம் அடிச்சு பேசியாச்சுன்னா அது உண்மையா மாறும். எப்பவுமே பொய் பேசுறவங்களுடைய வாய்ஸ் முன்னதான் நிற்கும். உண்மைதானே? அல்லேலூயா. 15 லட்சத்தை நம்பி ஓட்டு போட்டவன் தானே நம்ம எல்லாம். எப்படிப்பட்ட கிறுக்கு. ஆனா நம்ம ஐயோ, எனக்கு இந்த ஜனங்களெல்லாம் நினைச்சா சீடி இருக்கும். இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அவன் குழு வச்சிருக்கா, அவனை மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறான்னு. அப்ப நான் நினைக்கிறேன், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து சொல்ல போறேன்? எல்லா கட்சியும் ஆரம்பிச்சாச்சு, நாங்க என்னென்னலாம் செய்ய போறோம், அதை செய்வோம், இதை செய்வோம். இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அப்படிதானே? வந்திருந்து அடுத்தது மறுபடியும் பொய் வாக்கு அப்படியே வரிசையா அடிப்பான். இல்ல அவங்க என்ன மூஞ்சில வந்து சொல்றாங்க, இந்த கேவலமான ஜனங்களை இதா கேஸ் சிலிண்டர் இனி உங்க வீட்டுக்கு என்ன செய்யும்? 200 ரூபாய்க்கு வரும். கரண்ட்ல இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, மீட்ரு ஒரு 100 ரூபாயெல்லாம் குறைச்சிரும், அதை குறைச்சிரும், எதை குறைச்சிரும். பொம்பளைகளுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி கூட தருவோம், அப்படிதானே? பொங்கலுக்கு இனி என்னது உண்டு? ஆமா, கரும்போடு கூட என்னது, கொஞ்சம் ஆளுக்கு ஒரு 1 கிலோ கருப்பட்டி தருவோம். தமிழ்நாட்டு மக்கள் படிப்பு உச்சகட்ட அறிவான் தமிழர்களுக்கு. ஐயோ ஐயோ. சரி, நான் தான் யோசிப்பேன் சில நேரம், இவன் என்ன இருந்து குழு அமைச்சு எழுத போறான், இல்லை என்ன செய்ய போறாங்க? காமெடியா தான் இருக்கு, கேவலமா தான் இருக்கு. சரி, இருக்கட்டும், இப்படிதான் இருக்கும். அப்போ இந்த பொய்யெல்லாம் நம்ம நம்புறோம், அப்படிதானே? நம்புறோமா இல்லையா? யாராவது திருப்பி கேட்கிறோமா? கேட்க மாட்டான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு பொய்ய 10 தடவை நம்ம ஜனங்கள்கிட்ட சொன்னா அவன் நம்புவான். ஒருத்தன் உண்மையை சொன்னா நம்ப மாட்டான். இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் நடக்காது, கொடுத்தாச்சுன்னா கஜானா காலி ஆயிரும், பிரச்சனை இப்படி இருக்கு. அவன் இருக்குப்பேன், அவன் மற்றவனாங்க நம்பாத. நமக்கு இந்த வருஷம் பேங்க்ல ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. அல்லேலூயா. 2 லட்சமும் கிடைக்கும். நீங்க பேங்க்குக்கு போனோன்னா எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். ஆனா ஒரு 1.5 பைசா வட்டியில உங்களுக்கு எல்லாம் லோன் தந்துடலாம். எல்லாம் உண்மையா தான் இருக்கும். பொய்ய நம்பாதுங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொன்ன உடனே நம்பாதுங்க. சில விஷயங்களுக்கு காது கொடுக்காதுங்க, காது அடைச்சு வச்சிருங்க. தேவன் பார்த்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. காதம் கொண்டு போகும். வாசனை இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6:13 வாசிங்க. இந்த பொய் என்ன செய்ய பாருங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் அல்லேலூயா. நான் பேசுற நிறைய விஷயம் இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா அப்படிதான் இருக்கும், தேவான மாதிரி தான் இருக்கும். உண்மையா பொய்யா? இவன் வேத பிரமாணத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் இயேசுவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் ஆலயத்துக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் என்ன குறித்து இப்படி ஒரு பொய்யை சொல்லியாச்சுன்னா இதை இப்படிப்பட்ட பொய்யை கொண்டு நிரூபிக்கலாம். அல்லேலூயா.
சோத்திரம். இங்க பாருங்க, இந்த பொய் என்ன செய்யுது? ஸ்தேவான கொலை செய்ய தோணுது. பொய் ஒரு மனிதனுடைய உயிரை மாய்ச்சிரும். எத்தனை பேர் இன்னைக்கு பொய்யை சொல்லி 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 தற்கொலை பண்றாங்க தெரியுமா? பொய் பேசாதுங்க யாரையும். அதே மாதிரி பொய் சாட்சி சொல்லா திருப்பாயாக. பொய் சொல்லாதுங்க. ஆமா, ஒருத்தன் காசு கொடுக்கறான், 4 புரோட்டா வாங்கி கொடுக்கறான், 2 எலும்பு துண்டை போடுறான்னா பொய் சொல்லாதுங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக சொல்றாங்க ஆமா அப்படின்றாங்க. மனசாட்சி இல்லாத உலகம். எப்படிதான் அப்படி பொய் சொல்ல தோணுதோ தெரியல. ஒரு நீதிமானுக்கு விரோதமாக பொய் சொன்னதுனால இன்னைக்கு பாருங்க, ஸ்தேவான்கிற ஒரு பரிசுத்தவான் அங்கே மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, சோத்திரம். இந்த பொய் சாட்சி சொல்றவங்க, பொய் பேசுறவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களே நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் காணிச்சு முடிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21 10வது அதிகாரமா இருக்கும். பேலியாள்னா முதல்ல யார் தெரியுமா? இந்த பொய் பேசுறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நீங்க இன்னைக்கு ஒரு மனுஷனை பொய்யா குற்றம் சாட்டுறீங்கன்னா, பைபிள் சொல்லுது நீங்க யாருன்னா துஷ்டனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? துஷ்டனுடைய பிள்ளைகள். இந்த பேலியாளை குறித்து நீங்க பைபிள்ல 2 கொரிந்தியர் 6:15 வாசிங்க. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இவர்கள் இருக்கிறாங்க. இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:15. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது இருக்கா? பேலியாள் ஒண்ணு இருக்கா? இந்த பேலியாள்னா துஷ்டனுக்கு பிறந்தவன். துஷ்டனுக்கு பிறந்தவன். நீங்க ஏசப்பாவுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்ற ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினால் பிறந்தவர்கள். நீங்கள் துஷ்டத்தனமான பிசாசினால் பிறந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. பொய் பேசாதுங்க. யாரையும் பொய் குற்றச்சாட்டு சொல்லாதுங்க. தாறுமாறா பேசாதுங்க. பெரியாட்ட அமைதியா இருங்க. ஏதாவது சொன்னாலும் அப்படியா கேட்டுக்கிட்டு, ஒரு நீதிமான குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசுனா அவரை குறித்து பேசாத, அந்த மனுஷனை குறித்து அந்த மனுஷனை குறித்து பேசாத, இது பாவம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருங்க. கேட்கிறவர்களும் பேலியாளின் மக்களாய் மாறி விடுவார்கள். பைபிள் சொல்லுது பேலியாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பொய் சாட்சி சொல்லக்கூடியவங்க. அந்த நாட்கள்ல இருந்தே இந்த கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. பொய் பேசுறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நீதியாய் வாழ்றவர்களுக்கு விரோதமாய், உண்மை உத்தமமாய் பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய், ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும், அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். உண்மையிலே ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது, ஆனா சொல்லுவோம் ஆமா எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், நான் அந்த சர்ச்சில் தான் இருந்தேன், நான் அந்த சபையில தான் இருந்தேன் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. ரொம்ப அவ்வளவு சீக்கிரமா கர்த்தர் அதெல்லாம் மன்னிப்பாரானா எனக்கு தெரியாது. அவர் தான் சோத்திரம். ஏன்னா பொய் குற்றச்சாட்டு 2 பேரை மாத்திரையில் 3 பேரை கொலை செய்தது. ஒன்னு ஏசப்பா, இன்னொன்னு ஸ்தேவான், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நாபோத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. ஒரு திராட்சை தோட்டம், பைபிளின் படி சொல்ல போனா அவர் ஒரு ஊழியக்காரன். திராட்சை தோட்டம், ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சு அழகா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நல்ல தண்ணியெல்லாம் கொடுத்து அதை நல்ல மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பாருங்க 2 பொய் சாட்சிக்காரர்கள் வந்து பொய் சொல்லி, அது என்ன பொய் பார்த்தீங்கன்னா, அந்த பொய்யை பார்த்தீங்கன்னா தேவனை அதுல உள்ள கொண்டு வந்துதான் பொய் சொல்லுவாங்க. இங்க பொய் சொல்றது அப்படித்தானே? ஆமா, இயேசு சத்தியமா, ஆண்டவர் சத்தியமா, பைபிள் சத்தியமா, அந்த சத்தியமா, இந்த சத்தியமா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லாதுங்க. ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்கு பொய் சொல்லாதுங்க. ஒரு வீட்டை உடைக்கிறதுக்கு பொய் சொல்லாதுங்க. அடுத்த வீடுகளில் போய் தேவையில்லாத காரியங்களை உட்கார்ந்து கேட்டு கோடு சொல்லாதுங்க. உங்க வீட்டில் ஒரு நாள் பத்தி எரியும்,
இந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்றேன், கவனமா இருங்க. உங்க தெருவில் சாட்சியா இருங்க, உங்க குடும்பத்தில் சாட்சியா இருங்க. கணவன் மனைவிக்கு சாட்சியா இருங்க, மனைவி கணவனுக்கு சாட்சியா இருங்க. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சாட்சியா இருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாட்சியா இருங்க. வேற என்ன வேணும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு? அல்லேலூயா. வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. இவ்வளவு செயல்படும் போது உங்க வீட்டுக்குள்ள பிசாசு எப்படிங்க உள்ள வரும்? எழும்புவோமா? சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.